கள்வனின் காதலி. அத்தியாயம் 42. தண்டோரா. ராயவரம் டவுன் போலீஸ் ஸ்டேஷன் பிரமாத அமர்க்களப்பட்டு கொண்டிருந்தது. சென்னை பட்டணத்திலிருந்து சாட்சாத் டிபுடி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரையே வந்திருந்தார். இன்னும் ஜில்லா சூப்பரிண்டெண்டெண்ட் துரையும் 2 டிபுடி சூப்பரிண்டெண்டெண்டுகளும் அரைச்சன் சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர்களும் 30 கான்ஸ்டபிள்களும் ஆஜராகியிருந்தார்கள். ஜில்லா சூப்பரிண்டெண்டெண்ட் துரை மேஜையிலே ஓங்கி குத்திவிட்டு சொல்கிறார், நம்முடைய ஜில்லா போலீஸ் படைக்கு இதைவிட அவமானம் வேண்டியதில்லை. நம்முடைய மானம் போய்விட்டது. சென்னையிலிருந்த டிபுடி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரை வந்திருப்பதை பார்க்கிறீர்கள் அல்லவா? இன்று 20ஆம் தேதி. இந்த மாதம் 31ஆம் தேதிக்குள் திருடனை நாம் பிடித்தேயாக வேண்டும். தெரிகின்றதா? டிபுடி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் சொல்கிறார். திருடன் எடுத்து வந்த மோட்டார் கொள்ளிடம் பாலத்துக்கு பக்கத்தில் மடுவில் கிடந்து அகப்பட்டு விட்டது. ஆகையால் அவன் இந்த கொள்ளிடக்கரையில் தான் எங்கேயோ ஒளிந்திருக்கிறான். கொள்ளிடக்கரை காடுகளை சல்லடை போட்டு சலித்து விடுங்கள். அவனுக்கு யாராவது உதவி செய்பவர்கள் இருக்கத்தான் வேண்டும். யார் மேல் சந்தேகம் ஏற்பட்டாலும் உடனே அரெஸ்ட் செய்து விடுங்கள். கொஞ்சங்கூட தயங்க வேண்டாம். தெரிகின்றதா? பிறகு டிபுடி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் துரை ஜில்லா சூப்பரிண்டெண்டெண்டை பார்த்து, இந்த திருடனை உள்ளூரில் துப்பு வைக்காமல் கண்டுபிடிப்பது கஷ்டம். துப்புச் சொல்கிறவர்களுக்கு 1000 ரூபாய் சன்மானம் கொடுக்கப்படும் என்று டாம் போடச் சொல்லுங்கள் என்றார். முத்தையன் கொள்ளிடக்கரைக்கு வந்து 10 நாளைக்கு மேல் ஆகிவிட்டது. அன்று காலையில் கல்யாணி சமையல் செய்து கொண்டிருந்தாள். அவள் முகத்திலே குதூகலம் குடிகொண்டிருந்தது. சில சமயம் தனக்குத்தானே புன்னகை புரிந்து கொள்வாள். சில சமயம் தனக்குள்ளேயும் சில சமயம் வாய்விட்டும் பாட்டு பாடுவாள். முத்தையனுக்காக நாம் சமையல் செய்கிறோம் என்ற எண்ணமே அவளுக்கு அத்தகைய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் அளித்தது.